ட்ராவல் பண்ணும்போது நம்ம என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கே தெரியும் அவங்க ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப பசிக்கும். பசி எடுத்தால் நீயா இருக்க மாட்டா, எடுறா ஒரு ஸ்னிக்கர்ஸ் அப்படின்னு ஸ்னிக்கர்ஸ் எடுத்து பெரட்டி ஸ்னிக்கர்ஸோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்தா இது இன்க்ரீடியன்ஸை படித்து பார்த்தா நானே இருக்க மாட்டேன் போல. சரி, ஸ்னிக்கர்ஸில் தான் இந்த பிரச்சனை. நம்ம தலை தோனியே சொல்லியிருக்காரு, நீ பைக் ரைட் பண்ணும்போது உனக்கு ஹெல்மெட்டும் முக்கியம், கோபிகவும் முக்கியம்னு. கோபிகோவை பெரட்டி பார்த்தா கோபிகோவுக்கும் காஃபிக்கும் நேரடி தொடர்பும் கிடையாது, கள்ள தொடர்பும் கிடையாது. பிகாஸ் காஃபியோட எக்ஸ்ட்ராக்ட்டுங்க 0.5% கொடுத்துருக்காங்க. தமிழில் சொல்லணும்னா இதுக்கும் காஃபிக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அர்த்தம். சரி, அப்புறம் வேறு என்ன தான் சாப்பிட்லான்னு பார்த்தா சீசன் டைம். ஸோ நம்ம நாவப்பழத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லலாம். நாவப்பழம் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை தாராளமாக வாங்கி சாப்பிடுங்க. ஒரு பாக்கெட் 20 ரூபாய்க்கு விற்பாங்க. அப்படின்லாம் 1 கிலோ 50 ரூபா. 50 ரூபாய்க்கு பார்க்காதீங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஹெல்த்தி. இதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் தேன் நெல்லி இருக்குது, தேன் அத்தி இருக்குது. இதெல்லாம் தாராளமாக சாப்பிடுங்க. ஸ்வீட் கிரேவிங்கை சப்ரஸ் பண்ணுங்கள். இது இல்லாமல் வேர்க்கடலை சாப்பிட்லாம், கொண்டக்கடலை சாப்பிட்லாம், பட்டாணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு உடம்பை பார்த்துக்கோங்க. ஓகே, அடிக்கிற வெயிலில் காஞ்சி பேசிகிட்டு இருக்கேன். மறக்காமல் லைக் போட்டுருங்க.